ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் 5 வீட்டு சுவாமி திருக்கோவிலை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதற்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. அருள்மிகு 5 வீட்டு சுவாமி துணை திருமணிக்கட்டி மகிமையை பற்றி கேட்போம். இத்திருக்கோயிலில் பிரசாதமாக வழங்கப்படும் திருமணிக்கட்டி மிக சக்தி வாய்ந்ததாகவும் உயர்வானதாகவும் விளங்குகின்றது. வெள்ளை நிற மண்கட்டியை இடித்து பொடியாக்கி தண்ணீர் விட்டு பிசைந்து உருட்டி பிடித்து நன்கு வெயிலில் காய வைத்து திருமணி அல்லது திருமணிக்கட்டி தயாரிக்கிறார்கள். இதை நெற்றியில் பொட்டாக வைக்கிறார்கள். பூஜை வேளையின் போது கோயில் பூசாரியால் அனைவரது நெற்றியிலும் திருமணி பொட்டு இடும் பழக்கம் இத்திருக்கோயிலின் சிறப்பு அம்சமாகும். தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இதனை தண்ணீரிலே கலக்கியும் குடித்து குணம் அடைகின்றனர். இத்திருக்கோயிலில் மொட்டை எடுப்பவர்கள் தலையில் சந்தனத்திற்கு பதில் திருமணிக்கட்டியையே குழைத்து பூசிக்கொள்கின்றனர். இத்திருக்கோயிலில் வந்து வழிபடும் பக்தர்கள் தங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு திருமணி என பெயர் சூட்டுவதிலிருந்தே இத்திருமணிக்கட்டி பிரசாதத்தின் மகிமையை நாம் உணரலாம். வேப்பமரம், ஆத்திமரம் போன்ற மூலிகை விருட்சங்கள் இத்தரத்திலே அமைந்துள்ளன. ஆத்திமர இலையை அரைத்து நீரில் கலக்கி குடிப்பது பக்தர்களிடையே தொன்று தொட்டு வரும் பழக்கமாகும். திருவிழா காலங்களில் அன்னாவியானவர் அனைத்து சன்னதிகளிலும் அஷ்டாசரத்தை 8 எழுத்தை திருமணி கொண்டு எந்திரம் போட்டு வைத்துவிட்டு வந்து விடுவார். திருவிழா முடியும் வரை அந்தந்த சந்நிதிகளில் ஜாதி பேதமின்றி நியமிக்கப்பட்டு இருப்போர்கள் பூஜை செய்து கொள்வார்கள். இது இன்றும் நடைமுறையில் உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், திருமணிக்கட்டியின் மகிமை முடிவுற்றது. அடுத்ததாக மந்திர பாட்டில் இஸ்லாத்தை ஒத்த பழக்கங்களை பற்றி கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் RRG யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.